அனைவருக்கும் வணக்கம். சிவி பயண வலைவலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காணொலியில் நம்ம ஆஸ்லோ, நார்வேயோட தலைநகர் ஆஸ்லோ வந்து குளிர்காலத்தில் எப்படி இருக்குது, மக்கள் எப்படி இங்கே குளிரை சமாளிக்கிறாங்க, வெளியெல்லாம் போகிறாங்களா, என்ன மாதிரி விளையாட்டுகள்லாம் இவங்க வச்சுருக்காங்க குளிர்காலத்துக்குன்னு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது போக ஆஸ்லோவில் நீங்கள் தவற விடக்கூடாத முக்கியமான இடங்கள் அப்படின்னு நான் நினைக்கிற இடத்த இந்த காணொலியில் பார்க்கலாம். இங்கே வந்து சிற்ப பூங்கான்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதுதான் தவற விடக்கூடாத முக்கியமான இடம். இந்த மக்கள்லாம் அப்படி கூட்டமாக நின்று என்ன சிலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் அடுத்து முக்கியமான இடம் ஆஸ்லோவில் அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து இந்த ஒப்பேரா இல்லம் தான். இந்த ஆஸ்லோவுடைய ஒப்பேரா இல்லம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். குளிர்காலம் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆஸ்லோவில் இலையெல்லாம் உதிர்ந்துச்சு. பனிப்பொழிவு, வெண்பனிப்பொழிவு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தான் ஆரம்பிக்குது. குளிர் வந்து சுழியத்துக்கு கீழே 4 பாகை அந்த மாதிரி போயிருக்கு. 2, 3, 4ன்னு வேஞ்ச வெண்பனியை வச்சு ஒரு கோட்டை கட்டியிருக்காரு ஒருத்தர். பனிச்சரிக்கை விளையாடுறதுக்கான இடங்கள்லாம் இருக்குது. அப்பா நல்லா, ஆனால் கதகதப்பாக இருக்கிறதுக்கு நல்லா நெருப்பு போட்டு விட்டுருக்காங்க. குளிருதுன்றவங்க ரொம்ப குளிர்ச்சுன்னா இங்கே வந்து உட்காந்துக்கலாம், நல்லா சூடாக இருக்கும். அங்கங்கே இந்த ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாதிரி எரிய விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்ப்பா, வந்து குளிர் காயறதுக்குன்னே. இப்போ இங்கே நிறைய நெருப்பு இருக்குது. ஆனால் இந்த ஏற்பாடெல்லாம் பாராட்டணும். இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு வேளை இது தீர்ந்து போச்சு, இந்த நெருப்பு கட்டை அப்படின்னா இங்கே வச்சுருக்காங்க. இதை எடுத்து நம்மளே போட்டுக்கிறலாம், தீர எடுத்து போட்டுக்கலாம். இதோ அந்த மாதிரி ஒரு 3-4 வண்டிக்குள்ளே வச்சுருக்காங்க. அதை எடுத்து உள்ளே போட்டோம்னா நமக்கு வந்து நல்லா எரிஞ்சு நமக்கு நல்ல ஒரு சூடை கொடுக்குது. வழுக்கி விட்டுருவோம். அந்த காலில் அதுக்கேற்ற காலணி இல்லாமல் இந்த அந்த பொண்ணு வந்து அதுக்கேற்ற காலணி போட்டிருக்கு. ஆனால் பசங்கள்லாம் வந்து சும்மா வெறும் காலில் அவங்களோட சாதாரண காலணிலேயே அப்படியே நடக்கிறாங்க. ராட்னெல்லாம் வச்சுருக்காங்கப்பா, ஆனால் உள்ளே நல்லா சூடாக வச்சுருப்பாங்க. கண்ணாடிக்குள்ளே நல்லா ஒரு மத்திய ஆஸ்லோவில் வந்து ஒரு பெரிய ராட்டனத்தை விட்டுருக்காங்க. எடுத்துட்டேன், பாப்பா வாயிலிருந்தே எடுத்து போக வரும் பாரி. நம்ம அடுத்து வந்திருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்லோவுடைய சிற்ப பூங்கா, விஜிலன் பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து ஆஸ்லோவுடைய மத்திய தொடர்வண்டி நிலையத்திலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் நடந்து வந்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் நடந்தே வந்துடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி குதிரைகள் பூட்டின வில்லு வண்டியில் கூட வரலாம். இதில் வந்து மொத்தமாக 10 பேர் பயணம் பண்ணலாம். ஒருத்தருக்கு 6000 ரூபாய் கிட்ட கேட்குறாங்க. 45 நிமிஷம் இந்த ஆஸ்லோவை அப்படியே சுற்றி காமிச்சிட்டு முக்கியமான இடங்கள்லாம் நேராக கொண்டு வந்து இந்த பூங்காவில் இறக்கி விட்டுருவாங்க. இங்கே அப்படி இந்த பூங்காவில் என்னதான்ப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குஸ்டாஃப் விஜிலன் அப்படிங்கிறவர் 1869 பிறந்திருக்காரு. அவர் வந்து ஒரு 40 வருஷம் வேலை செஞ்சு 1901 1940 வரைக்கும் ஒரு 40 வருடங்களாக மெனக்கட்டு ஒரு 200 சிலைகளை வந்து வடிவமைச்சு செஞ்சுருக்காரு. வெங்கல சிலைகளும் இங்கே நிறைய இருக்குது, அதே மாதிரி கற்சிலைகளும் நிறைய செஞ்சுருக்காரு. இந்த சிலைகள் எல்லாத்தையும் வச்சு இந்த பூங்கா உருவாக்கியிருக்காங்க. அதனால தான் இந்த பூங்காவுக்கு அவர் பேரையாகவும் வச்சுட்டாங்க, விஜிலன் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க அப்படி இந்த பூங்காவில் இருக்க சிற்பங்களில் என்ன சிறப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சுற்றி பார்ப்போம். உடற்பயிற்சி அந்த மாதிரியான சில விஷயங்கள் அதுக்கும் இது பண்ணியிருப்பாங்க. கொஞ்சமாச்சும் சூரிய ஒளி வருது. வெயில் இல்லைன்னாலும் சூரிய ஒளியை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் உடல் சூடாகிற மாதிரி தோணுது. இங்கே ஒரு குட்டியாக நீர்வீழ்ச்சி மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுவே அப்படியே உறைஞ்சிருக்குது பாருங்கள். தண்ணி ஒரு பக்கம் கொட்டிக்கிட்டு இருக்கு, ஆனால் பின்னாடி நல்ல பனிக்கட்டியாகி அப்படியே உறைஞ்சி போயிருக்கு. கொட்டுற தண்ணியே இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இங்கே ஒரு கோக்கார குழந்தை சிலை இருக்கும். இந்த மொத்த இதுலேயே வந்து அந்த சிலை தான் ரொம்ப பிரபலமானது எல்லா மக்களுக்கும். அதுதான் அந்த கோக்கார குழந்தை. இந்த கையை பிடிச்சி நிறைய பேர் புகைப்படம் எடுத்ததுனால அந்த இடத்துல மட்டும் அது அந்த நேரத்திலே இருக்குது பாருங்கள்.
செம்பு நிறத்துலையே. இல்லைன்னா மற்ற இடங்கள்லாம் அந்த இது பச்சை நிறம் ஆயிடுச்சு. இவனை பார்க்குறதுக்கு தான் எப்போயுமே கூட்டம் அதிகமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. மற்ற சிலைகளை பார்க்கும்போது இவனுக்கு தான் கூட்டம் அள்ளுது. இவன் ஒருத்தனுக்கு தான். நிறைய மக்கள் வெளியே போகணும், உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறத வலியுறுத்துவதாக இந்த பக்கம் இருக்கிற சிலைகள்லாம் அமைஞ்சிருக்கு. வலது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் ஆசில் வர்றவங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு இடம்னு என்ன கேட்டால், நான் ஒப்பேரா அதெல்லாம் சொல்ல மாட்டேன், இந்த இதை தான் சொல்லுவேன். இந்த சிலைகள் இருக்கிற இந்த பூங்கா தான். இதுக்கு பேரே வந்து சிலைகள் பூங்கா தான். ஸ்கல்ப்சர் பார்க்குன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், இல்லைன்னா விஜிலன் பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கற்சிலை தூண் தான் இங்கே இருக்கிறதுலே இந்த பூங்காவிலேயே ரொம்ப முக்கியமாக இது பண்ணப்படுது. இங்கே இருக்கிற மற்ற கற்சிலைகள் எல்லாமே வந்து என்னத்தை குறிப்பிடுது அப்படின்னா, அந்த கூடி வாழணும், கூடி விளையாடுங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, மகிழ்ச்சியாக இருங்க, அந்த மாதிரியான விஷயங்களை அறிவுறுத்துகிற மாதிரியே இருக்கும் செய்திகளை. இல்லை அந்த குடும்பங்கள், கூட்டு வாழ்க்கை, அந்த மாதிரி. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகளாக அப்படி இருந்தது, கணவன் மனைவி இல்லை குழந்தைகள் அந்த மாதிரி. இதோடைய மற்ற பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த சிறுவர்கள் இல்லை மனிதர்கள் எல்லாமே கூடி பேசுகிறது, உட்காந்துருக்கிறது, விளையாடுறது, போகிறது, வர்றது, அந்த மாதிரியான தகவல்களாக இருக்கும். நல்லா குளிருது, கையெல்லாம் விரைக்குது. கீழே அப்படியே இந்த வெண்பனி கொட்டி கிடக்கிறதுக்கும் அதுக்கும் அதெல்லாம் வேறு இதுவாக இருக்குது. கொஞ்சம் சூரியனை மூஞ்சிக்கு நேராக பார்க்கும்போது தான் அந்த அகச்சிவப்பு கதிர்களா, அந்த அகச்சிவப்பு கதிர்கள் மூஞ்சில் அடிக்கும்போது தான் கொஞ்சம் லேசாக மூஞ்சி கொஞ்சம் சுடுற மாதிரி இருக்குது. மற்றபடி அப்படியே எரியுது. எவ்வளோ குளிர் அடித்தாலும் மக்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்களான்னு பார்த்தீங்களா? 80 பேரும் வெளியே தான் இருக்காங்க. ஏன்னா இங்கெல்லாம் இந்த நாட்டிலேயே மொத்த மக்கள் தொகையே வந்து ஒரு கோடிக்கு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த பார்த்தோம்னா தலைநகரத்தில் எப்போ பாரு கூட்டமாக தான் இருக்கும். குளிர்காலம், பனிக்காலம் அதெல்லாம் கணக்கு கிடையாது. மக்கள் வந்து மகிழ்ச்சியாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு உடையை போட்டுக்கிட்டு நல்லா போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் மூஞ்சில் கொஞ்சம் லேசாக குத்தத்தான் செய்யும் குளிர். இதான் நம்ம ஆஸ்லோவுடைய தேசிய திரையரங்கு, நேஷ்னல் தேட்டர். எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 22 நார்வியன் குரோனர் அப்படின்னா கிட்டத்தட்ட 180 ரூபாய் நம்ம ஒரு பணத்துக்கு. ஏன்னா ஒரு குரோனர் வந்து பார்த்திங்கன்னா நார்வியன் குரோனர் 8 ரூபாய், 7, 9, 8 அந்த அளவுக்கு தான் இருக்கும். கிட்டத்தட்ட உணவுப் பொருட்களுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இது தான் இருக்குது. இது வந்து ஒரு வெதுப்பான் கடை. இதுவே நீங்கள் மளிகை கடைக்கு போனீங்கன்னா இந்த பொருட்களே வந்து ஒரு இன்னும் 40-50% கம்மியான விலைக்கு கிடைக்கும் உங்களுக்கு. உப்புக்கண்டை போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. நல்லா செம்மறி ஆடு. இது கலைமான். ஆனால் இது வந்து உங்களுக்கு எல்க் அப்படின்னு சொல்லப்படுறது. குதிரையும் மானும் கலந்த மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா ஆளை விடவே உயரமாக இருக்குது. இது இன்னும் பெருசாக இருக்கும். இதுவே சின்ன எல்க்குன்னு நான் சொல்லுவேன். முழு மான் தோலாக இருக்கும். அது இல்லை, இதை எடுத்துகிட்டு போகலாமே. நீங்கள் இதுக்கு வரி கட்டி அதுக்கு அனுமதி சீட்டு வாங்கி பட்டர் சீட்டு வாங்கி கொண்டு போனீங்கன்னா ஒன்று 10,000 12,000. 999 நார்வியன் குரோனர்னால் கம்மியாக தானே இருக்கும். 7,500 அந்த மாதிரி 8,000 இதை நம்ம கொண்டு போகலாம். இதுதான் நம்ம ஆஸ்லோவுடைய மத்திய தொடர்வண்டி நிலையம். நல்லா மக்கள் குளிர்காலத்துலேயும் நல்லா வெளியே வந்துக்கிட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் நடந்தோம்னா நம்ம வந்து கப்பல் துறைமுகத்துக்கு போயிடலாம். மணி 3 தான் ஆகுது, ஆனால் பொழுது சாஞ்சிருச்சு. நம்ம கப்பல் அங்கே நிற்கிது பாருங்க பின்னாடி. பனிச்சறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
நம்ம பின்னாடி இருக்கிறது தான் ஒப்பேரா. நிறைய பேர் ஆனால் சாதாரண காலனியில் இருக்காங்க. ஒரு சிலர் தான் அந்த பனிச்சறுக்குன்னு இருக்காங்க. அந்த குழந்தையெல்லாம் பனிச்சறுக்கிறதுக்கு புதுசாக கற்றுக்குது. ஆனால் நிறைய முறை விழுந்து தான் கற்றுக்க முடியும் அதை. ஆஸ்லோவில் நீங்கள் தவற விடக்கூடாத இன்னொரு முக்கியமான இடம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒப்பேரா இல்லத்தை சொல்லுவேன். இந்த ஒப்பேரா இல்லம் மொத்தமாக பார்த்திங்கன்னா 5.5 லட்சம் சதுர அடி இடம் இதுக்குள்ளே இருக்குது. இந்த அரங்கத்தில் வந்து நடக்கிற கலை நிகழ்வுகள், இசை நிகழ்வுகளை வந்து ஒரே சமயத்தில் 1600 பேர் பார்க்குற அளவுக்கான ஏற்பாடுகள் இந்த இதில் இருக்குது. இந்த இல்லத்தில் நம்ம கப்பல் வேறு புறப்பட தயாராக இருக்குது. புகையெல்லாம் விட்டுக்கிட்டு கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்குது. வாங்க நம்ம அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒப்பேரா இல்லத்தில் வந்து வெளியே வாச்சும் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். இல்லாட்டினா இன்றைக்கி இந்த கப்பலில் நம்மளால் போக முடியாது. இந்த அரங்கம் வந்து சொன்னால அது மாதிரி இதில் இருக்கிற ஒரு மத்திய அரங்கம் மட்டும் பார்த்திங்கனாலே வந்து 1400 பேரை வந்து ஒரேடியாக உட்காந்து இந்த நிகழ்வை பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய அரங்கம் இதில் இருக்குது. ஒப்பேரா இல்லம்னாலே பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த வந்து அதோடைய கட்டிடக்கலைக்கு தான் ரொம்ப சிறப்பானது. 2008 இந்த ஒப்பேரா இல்லத்தை கட்டி முடிச்சிருக்காங்க. இதில் என்ன ஒரு சிறப்பம்சம், மற்ற ஆஸ்திரேலியா இல்லை மற்ற நாடுகளில் இருக்க ஒப்பேரா கட்டிடங்களை தாண்டி இதில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் அப்படியே மேலே ஏறி கூரை மேலேயே ஏறி நடந்து ஏறி வரலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க. அதுவும் இப்போ குளிர்காலன்றதுனால பனியெல்லாம் பொஞ்சு இதில் பனியாக இருக்குது. ஆஹா, இங்கேருந்து பார்க்க நம்ம கப்பலே அருமையாக இருக்குயா அந்த ஒளியில். இந்த ஒப்பேராவுடைய இந்த கூரை மேலே இருந்து பார்த்தோம்னா ஆஸ்லோவில் இருக்கிற சில முக்கிய கட்டிடங்கள்லாம் தெரியுது. சில முக்கிய இடங்கள்லாம் இங்கேருந்து பார்த்தாலே நல்லா தெரியுது. இதுவே ஒரு நல்ல காட்சியாக இருக்குது. அதுபோக இந்த கூரை மேலே ஏறி வர்றதே வந்து ஒரு நல்ல விளையாட்டு போல் இருக்குது. சிறுவர்கள்லேருந்து எல்லாருமே வந்து நல்ல மகிழ்ச்சியாக ஏறி வர்றாங்க. இதில் உள்ள கடலில் எல்லாம் குளிச்சுட்டு அந்த குளிருக்கு எல்லாம் அந்த சூடு அறைகள். வெளியே வந்து இந்த தண்ணியில் போய் குளிச்சுட்டு வந்து உள்ளே சுட இருப்பாங்க. சவுனா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது. வெளியே குளிர் நல்லா சுழியத்துக்கு கீழே 5-6 பாகைன்னு போய்கிட்டு இருக்கு. அதில் போய் குளிச்சுட்டு வந்து இந்த சூடு அறைகள் இங்கே பார்க்குற ஒவ்வொரு அறையும் வந்து ஒரு 50 பாகை 60 பாகையில் சூடு இருக்கும் உள்ளே. அதில் போய் உட்காந்துக்கிடுவாங்க குளிரில் குளிச்சுட்டு வந்து. சில நீராவி குளியல் அறையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சொந்தமாக உங்கள் உணவை கொண்டு வந்தீங்கன்னா அதை சுட்டு சாப்பிட்றதுக்கு இடமும் வச்சுருக்காங்க. அந்த குளிர் தண்ணியில் கடலில் குளிச்சுட்டு வந்து நீராவியில் குளிப்பீங்கள்ல, அப்போ காத்திருக்கும் போது சாப்பிட்டுக்கலாம். அப்பா ஆஸ்லோவை சுற்றிட்டு கப்பல் கிட்டே வந்தாச்சு. இன்னும் 1 மணி நேரம் இருக்குது எப்படியும் கப்பல் எடுக்கிறதுக்கு. இருந்தாலும் நாங்கள் முன்னமே வந்துவிட்டோம். ஏன்னா வெளியே நல்லா குளிருங்க பாருங்கள். இந்த மழை பெஞ்சு அப்படியே சாலையில் தேங்கி இருந்த தண்ணி அப்படியே இதுவாகிருக்கு, பனி கட்டியாயிருக்கு, உறைஞ்சி போய் எப்படி இருக்கு பாருங்கள். அது மேலே எவனோ குதிச்சு விளையாண்டுருக்கோம். சல்லியாக நொறுக்கியிருக்காங்க இல்லையா. எல்லோரும் கிளம்பிட்டாங்க. இந்த பொட்டி இழுத்துக்கிட்டு போகிறவங்க எல்லாருமே வந்து நம்மளை மாதிரி கப்பலில் போகிறதுக்கு வந்தவங்க தான். வழக்கம் போல் நம்ம பயணச்சீட்டையும் கடவு சீட்டையும் கொடுத்தோம்னா சோதித்து பார்த்துட்டு உள்ளே அனுப்புகிறாங்க. நம்ம வரும்போதே வந்து பயண சீட்டை வாங்கியாச்சு. அதனால் நேரடியாக அதை காமிச்சிட்டு உள்ளே போக வேண்டியதுதான். பையில் தண்ணியை வச்சுட்டு வெளியே நடந்த கொடுமைக்கு தண்ணியெல்லாம் பனிக்கட்டி ஆயிடுச்சு. வெளியில் அடிக்கிற இந்த குளிருக்கு நம்ம உறையாமல் இருக்கணும்னா நம்ம ரத்தமும் நம்ம உடம்பும் வந்து எவ்வளோ சூடாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. இப்போது அடே, இந்த ஊருக்கு எதுக்குடா காத்தாடி அநியாயம் பண்ணுறீங்கடா. அவன் குளிரில் கை காலெலாம் உறைஞ்சி போய் கிடக்கிறான். ஒருவேளை இந்த காத்தாடியிலேருந்து சூடாக காற்று வருமோ? இந்த குளிர்லேருந்து தப்பிச்சு உள்ளே வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சுடா. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் என்னென்னலாம் கரண்டு போய் கிடக்குது. என்ன தான் போகிறப்ப வறுமையில் இருந்தாலும் வரும்போது நார்வேலேருந்து செல்வ செழிப்போடு எல்லாத்தையும் பிடிச்சிருக்கும். நேரம் இல்லாதனால வரும்போது ஒன்றும் வாங்கலை. இது பாருங்க, நம்ம சப்பாத்தி மாதிரியே இருக்கும். இது லோம்பர்னு சொல்லி இது ஒரு 5 குரோனர் தான், 5 நார்வேன் குரோனர் தான்.
60 ரூபா. ஒரு 10 சப்பாத்தி குட்டிக்கிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா பெப்பர் கக்கோர்னு சொல்கிறாங்க. நமக்கு இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் மட்டுமே கிடைக்கும். இது நமக்கு வெதுப்பி தான். இது வந்து வடை மாதிரியும் இருக்குது, ஏலக்காய் போட்டு கொஞ்சம் லேசாக இனிப்பு மாதிரியும் இருக்குது. இது ஒரு 10-12 இருக்குது. இதோ உருளைக்கிழங்கு சீவல். ஆரம்பிக்கப்பட்டது. எனக்கு பாரி அம்மா ஏதோ சாப்பிட்றாங்க பாடுறான். நல்லா 2 பக்கமும் பார்த்திங்கன்னா அறைகள் அப்படியே நீண்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. எவ்வளோ பெருசாக கப்பல் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், வலது பக்கம் இடது பக்கம்னு நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு கைப்பிடியும் ஒவ்வொரு அறை. நான் உள்ளே காட்டின மாதிரியே இருக்கும். ஒரு சில அறைகள்லாம் நான் உள்ளே காட்டினதை விட பெருசாகவே இருக்கும். அதாவது 2 பேர் படுக்கிற மாதிரி ஒரே படுக்கையை போட்டு சுற்றி நடக்கிற அளவுக்குலாம் இடம் விட்டு வச்சுருப்பாங்க. இது வெறும் பாருங்கள், இப்போ நம்ம பார்த்தது வெறும் 5வது தளம் மட்டும்தான். 5வது தளத்தில் ஒரு பாதி தான். சும்மா அதோ இங்கே நம்ம இருக்கோமா, நான் இங்கேருந்து நடந்து வந்தேன். இங்கேருந்து நடந்து வந்து இங்கே நின்றுட்டுருக்கோம். இங்கே இன்னும் இது இந்த பக்கம் முழுக்க அறை இருக்குது. அது போக இது முழுக்க அறைகள் தான். இது 5வது தளத்தில் மட்டும். 6ல் அந்த மாதிரி இந்த இங்கே கொஞ்சம் அறைகள் இருக்குது. இங்கே பாருங்கள், 9 முழுக்க அறைகள் தான். 9, 7, 10, 11 இப்படி ஒவ்வொரு தளத்துலேயும் என்னென்ன அறைகள் இருக்குது, அந்த மாதிரி என்ன மாதிரியான உணவகங்கள் இருக்குது, கேளிக்கை விடுதி, அது மாதிரி என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இங்கேயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு நம்ம போய்க்கலாம். ஆனால் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு முறையாச்சும் ஒரு சொகுசு கப்பலில் ஒரு பயணம் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. டென்மார்க் வந்ததுக்கப்புறம் வந்து நிறைய முறை எனக்கு அடிக்கடி போகிறதுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுக்கு இந்த டிஎஃப்டிஎஸ்க்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அப்பப்போ இவங்க வந்து சும்மாவே கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி என்ன ஒரு 1000 ரூபா வாங்குவாங்க. அந்த 1000 ரூபாய்க்கு எனக்கு வந்து எதையாச்சும் உள்ள பொருளாக நீங்கள் வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சீட்டு கொடுத்துருவாங்க. அந்த சீட்டை வச்சு நான் உள்ளே எதையாச்சும் வாங்கி சாப்பிட்டுக்கிடுவேன். அந்த வகையில் டிஎஃப்டிஎஸ்க்கு ரொம்ப நன்றி. இங்கே பாருங்க, பின்னாடி நமக்கு வந்து ஆஸ்லோ நல்லா ஜகஜோதியாக தெரியுது. மணி 4 மணி மாதிரியா இருக்குது. இருட்டு கட்டி எப்படி இருக்குது பாருங்கள். குளிர்காலம் முழுக்க இப்படி தான். இனி பிப்ரவரி மாதம் வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். குளிர்காலத்தில் சீக்கிரமே இருட்டிடும். காலையில் 9 மணிக்கு தான் பொழுது விடியும். ஒரு 3-3:30 இந்த மாதிரி ஆயிரும். ஆனால் வெயில் காலம் வந்துச்சுன்னா 11:30 மணி, இரவு 11-11:30 வரைக்கும் இதே மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு நல்ல வெளிச்சமாகவே இருக்கும். இதை விடவே நல்ல வெளிச்சமாக இருக்கும் 10-11 மணிக்கெல்லாம் வெயில் காலத்தில். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே நமக்கு போகிறதுக்கு ஒவ்வொரு தளத்துக்கும் படிகளும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சுமை தூக்கி இதுவும் இருக்குது. நம்ம இதிலே ஏறி போய்க்கலாம். ஏன்னா இப்போ நம்ம 11வது தளத்துலேருந்து கீழே 5வது தளத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். ஆனால் நல்லா பளிச்சுன்னு வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு பழைய கப்பல்னே தெரில. ஆனால் எப்போ வந்தாலும் நல்லா பளின்னு தொடச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு கப்பலுக்குள்ளே இருக்க மாதிரியா இருக்குது. ஏதோ ஒரு விடுதியில், ஒரு கட்டடத்தில், ஒரு பெரிய விடுதியில் இருக்க மாதிரி இருக்குது. நல்லா நம்ம வலிவலி பக்கத்துக்கு இது வரைக்கும் மொத்தமாக 2000க்கும் மேற்பட்ட பின்தொடர்பாளர்கள் வந்திருக்கீங்க. அதுபோக நிறைய பேர் வந்து காணொலிக்கு கீழே வந்து உங்கள் கருத்துக்களை சொல்லி என்னை நிறைய உற்சாகப்படுத்துகிறீங்க. உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.